character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good morning, dear students. Today we are going to see the topic, the Grumble family. It is your second unit poem. So already I have completed the prose. Now I am going to teach the poem, the Grumble family. What is the meaning of Grumble family? ஸோ உங்களுக்கு இந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னா என்னென்னு தெரியுமா? இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு புலம்பக்கூடிய ஒரு குடும்பம். ஸோ தட் மீன்ஸ் வாட் எவர் ஹேப்பன் இன் தேர் லைஃப்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் மர்மரிங் டு தி இன்சிடென்ட்ஸ். அந்த இன்சிடென்ட்ஸை பார்த்து நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். We can move on to the poem. Yes. The Grumble family, written by Lucy Maud Montgomery. The poet gives a vivid picture of neighborhood scenes. Read to know how we should mend our ways. ஸோ இப்போது இந்த போயிட்டு வந்து தெருவில் நடக்கக்கூடிய சில விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறாருன்னா அவருடைய இமேஜினேஷனில் எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறதான் இந்த போயமே. ஸோ ஹவு டு சேஞ்ச் அவர் செல்ஸ், சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் தட் ஏரியாஸ், ஒரு வேளை நம்ம அந்த சூழலில் இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணிக்கிறது. There is a family nobody likes to meet. There is a family nobody likes to meet. They live, it is set on complaining street. There is a family nobody likes to meet. யாருமே வந்து சந்திக்க விரும்பாத ஒரு குடும்பம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிறாங்களாம். They live, it is set on complaining street. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு திருப்தி அடையாத ஒரு நகரம். அதில் யாருமே இருக்கிறவங்க என்ன பண்ணலை அப்படின்னா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. In the city of never all satisfied, the river of discontent besides. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சாட்டிஸ்ஃபைட் ஆகாத ஒரு தெரு அப்படி தான் சொல்லலாம். அந்த தெருவில் தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வசிக்கிறாங்க. Shall we repeat the stanzas? There is a family nobody likes to meet. They live, it is set on complaining street. In the city of never all satisfied, the river of discontent beside. So the first stanza is saying about the family didn't like to meet others, and also they always needed complaining about the street. They couldn't get the satisfied in their lives. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்படிங்கிறவங்க யாரையுமே பார்க்க விரும்பாத ஒரு நபர். அந்த ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாத ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. The river of discontent besides.
ஒரு மனநிறைவே இல்லாத ஒரு ஏரியாவாக தான் இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். இந்த 5th line says they growl at that and they growl at this, whatever comes there is something amiss. ஸோ இங்கே என்ன அப்படின்னா எவ்வளோ எத்தனை பேர் வந்து புகார் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த புகாரை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் வந்து எப்போவுமே தப்பாக இருக்கிற மாதிரியே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். அண்ட் வெதர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், அங்கே என்ன மாதிரியான சூழல்கள் வந்துச்சு அப்படின்னாலும் சரிதான், அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான். அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், ஸோ ஒரு வேளை ஹையராக இருந்தாலும் சரி தான், இல்லை லோவர் லெவலாக இருந்தாலும் சரி தான், தே ஆர் ஆல் known by the name of grumble. அவங்கள எப்படி தான் நினைப்பாங்களாம், அந்த குறை கூறக்கூடிய அந்த குடும்பமாகவே தான் என்ன பண்ணுறாங்களாம், நினைக்கிறாங்களாம். சார் இவங்களை பார்த்தா எதுவுமே நடக்காது. தட் இஸ் த வெரி. அண்ட் வெதர் த ஸ்டேஷன் டு பி ஹை ஆர் ஹம்பிள், they are all known by the names of grumble. The next stanza is saying the weather is always too hot or cold. அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை எப்போவுமே எப்படி இருக்குமா, கொஞ்சம் ஹாட்டாக இருக்கலாம் இல்லை கோல்டாக இருக்கலாம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் சம்மர் அண்ட் விண்டர் லைக் தே ஸ்கோல்ட். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் இந்த சம்மரையும் விண்டரையும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோபமாகவே திட்டக்கூடிய நபர்கள், கோபமாகவே பார்க்கக்கூடிய நபர்களாகவே இருந்தாங்க. Nothing goes right with the folk you meet. Nothing goes right with the folk you meet. அந்த இருள் நிறைஞ்ச அந்த பகுதியாக இருந்தாலும் சரி தான், அங்கே புகார் அளிக்க வந்து யார் வந்தாலும் சந்தித்தாலும் சரி தான், எதுவுமே என்ன பண்ணாதுன்னு சொல்கிறாங்க, நடக்காதான். ஏன்னா the weather is always too hot or cold, summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. அந்த இருள் நிறைஞ்ச ஏரியாவில் பார்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா, யார் வந்து குறை சொல்ல வர்றாங்க அப்படின்னாலும் அது என்றைக்குமே அது என்னவாகாதான், முடிவடையாதான். இட் இஸ் இன்கம்ப்ளீட் சென்ஸ் ஆகக்கூடியது, மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They growl at the rain and they growl at the sun. They growl at the rain, they growl at the sun. And then in fact their growling is never done, and if everything pleased them there isn't a doubt they didn't growl, that they didn't nothing to grumble about. What is that grumble about? இங்கே மழையை கண்டாலும் வெயிலை கண்டாலும் என்ன நடக்கும் அப்படின்னா புகார் சொல்லக்கூடிய நபர்கள் தான், வேறு எதுக்குமே என்ன அப்படின்னா. ஏன்னா இவங்கள்ட்ட எப்போவுமே எப்படி தான் இருக்கும் அப்படிங்கல, they want to make a complaint. So because it is called complaining street, அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா complaining street அப்படின்னு சொன்னாங்க. And then they growl that they had nothing to grumble about. ஆனால் அங்கே அதுக்கப்புறம் பார்க்கையில் வந்து they have completed all the works. என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஒர்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே திரும்ப அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. The growling is never done. And if everything pleased them, there isn't doubt. ஆனால் இப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு அந்த மனப்பான்மை அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. They had growled that they had nothing to grumble about. ஆனால் இப்போது அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருச்சு. ஆனால் திரும்ப யாரையுமே என்ன பண்ண முடியல, குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. பட் the first thing is that not one of the same. But the first thing is that not one of the same at the same can be brought to acknowledge his family name. For never a grumble will own that he is connected with it all you see. Shall we move on to the first layer? We are going to read loudly. I think all of you are having the textbook. So shall we move on to the reading? There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street.
In the city of never or satisfied, the river of discontent. ஸோ இந்த ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்போ பார்த்தாலுமே வந்து குறை சொல்லக்கூடியது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகலை அப்படின்னா, அந்த நகரத்தில் இருக்கவங்க யாரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து மன நிறைவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் த ரிவர் ஆஃப் discontent besides அப்படின்னு சொல்லுவாங்க. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. And whether they are station, be high or humble, they are all known by the names of grumble. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folk you meet. Down on that gloomy complaining street, they growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done, and if everything pleased them, there isn't doubt. They had growl that they not nothing to grumble about. ஸோ இப்போ அங்கே எல்லாமே சரியாயிடுச்சு, அங்கே யாரையும் குறை சொல்கிறதுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. பட் த குவெஸ்ட் திங்க் இஸ் that not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumble will own that. For never a grumble will own that he is connected with it all, you see. The worst thing is that if anyone stays among them too long, ஒரு வேளை அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. இப்போ அங்கே மோசமான ஒரு சூழல் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து நீண்ட நாட்கள் வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லையில் அவங்களுக்கு கூட என்ன பண்ணிடுவாங்களாம், அந்த மாதிரி வழிமுறையை கற்றுக்கொள்கிறதுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. அவங்களுடைய வழிகளை, அவங்களுடைய செயல்முறைகளை எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கற்றுக்குறோமா. And before he dreams of the terrible jumble, he is adapted into the family of grumble. அவங்க வந்து அந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா தத்தெடுத்துக்கிறாங்க. ஓ, இவங்க இப்படித்தான், எல்லாருமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கிறாங்க, நம்ம நினைக்கிற பூரா ரைட் இல்லை ராங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கிறாங்களாம் இன்டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். The next one, and so it is we're wished to keep our feet from wandering into complaining state. அதனால் என்ன அப்படின்னா, நம்ம நடந்து போகையில் கூட என்ன இருக்குது அப்படின்னா, இவங்கள பார்த்தா என்ன பண்ணிக்கிறணுமா, ஒதுங்கிக்கிறணுமா. And never to grow whatever we do, lest we be mistaken for grumbles too. ஸோ இப்போ இவங்கள பார்த்துட்டு நம்ம ஒதுங்கிக்கிறணும். தமிழில் சொல்லுவாங்கள்ல, துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி குறை சொல்லக்கூடிய நபர்களை பார்த்துட்டோம் அப்படிங்கல we should avoid that peoples. Let us learn to walk with a smile and a song. Let us learn to walk with a smile and a song. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே சுமூகமாக நடக்க கற்றுக்கிறணும், யாரையும் பற்றி குறை சொல்லாமல் என்ன பண்ண கற்றுக்கிறணும், வெளியில் வர கற்றுக்கிறணும். No matter if things do something go wrong, ஒருவேளை அது தவறுதலாக ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, and then be our station high or humble, அது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், we should change it. We will never belong to the family of grumble. ஸோ இது எல்லாமே நம்ம கூட இருக்கும், ஆனால் நம்ம அந்த குடும்பத்துக்கு கூட என்ன பண்ணிடக்கூடாது, அவங்கள மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கூடாது, we could not change it. This is the grumble family. This poem is teaching to us some good things, how we want to live in the society, how the peoples, that means in opposite persons, how they are living to
with the society. And this is about the poem. And now we are moving on to the author's notes. L.M. Montegrami in 1874 to 1942. This is the period of the author's years. Was a Canadian author best known for a series of novels beginning in 1908 with Anne of Green Gables. And Montegrami went on to publish 20 novels as well as 530 short stories and 500 poems and 30 essays. How many poems? 500 poems, 530 short stories and 20 novels and 30 essays. A prolific writer, Montegrami published over 100 stories between in 1897 to 1907. And this is her work. And trials and letters have been read and studied by scholars and readers worldwide. ஸோ இந்த அம்மாவுடைய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1874 1942 வரை இவங்க ஒரு கனடியன் ரைட்டர் அண்ட் as well as பெஸ்ட் நாவலிஸ்ட். 1908 பார்த்திங்க அப்படின்னா ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 20 நாவல்ஸ் எழுதுனாங்க. 530 ஷார்ட் ஸ்டோரிஸ் என்ன பண்ணாங்க, 530 short stories and 500 poems and 30 essays. And she is a prolific writer in the year of 1897 to 1907. And her work was very nice, and he had been written in several types of stories and poems and essays. So they could read and studied by scholars and readers worldwide. ஸோ இதுதான் இந்த ஆத்தரை பற்றி. ஸோ இப்போ நம்ம படித்த எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படிங்கல ஒரு குடும்பத்தை பற்றி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹேட் த glossaries. You can go through the glossaries and find out the meanings and as well as in your mother tongue. That is a very important things. So once if you are completing this video, you should go through the loud reading practice. That will help you to understand the poems. This is, I'm going to revise last 4 lines. What we want to do in that areas. That is, and so it were worst to keep our feet from wandering into complaining street. So நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா when they are making the complaint or doing something opposite to us, so we should avoid the people, we should not go through that ways. We can avoid that areas also, and never to growl whatever we do, so lest we be mistaken for grumbler too. So if suppose they are making the problems, we should not say any kind of words. That is a symbol of work. The author is also saying likewise. Now we are all moving on to the textbook questions. The first one, read the following lines from the poem and answer the questions given below. The first stanza is saying, there is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. In the city of never are satisfied, in the river of discontent besides. The first question is, where does the family live? Where does the family live? The family lives in complaining street. What is that? The family lives in complaining street. அந்த குடும்பம் எங்கே வசிச்சாங்களா? ஒரு புகார் கூறக்கூடிய இடத்துல தான் அவங்க வசிச்சாங்க. Why do you think the street is named as a complaining street? ஏன் அந்த ஸ்ட்ரீட்டை complaining street அப்படின்னு சொன்னாங்க? I think all the people would be complaining always. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவங்க. அதனால தான் அந்த ஸ்ட்ரீட் பேர் என்ன சொன்னாங்க? I think all the peoples would be complaining always.
Next question. Name the city mentioned in this line. Name the city mentioned in this line. The name of the city is never or satisfied. The name of the city is never or satisfied because the people always making the grumble. They're making the problems. Next question. Name the river mentioned in this line. The name of the river is River of Discontent. The name of the river is the River of Discontent is the name mentioned here. What is the rhyme scheme of the above line? Rhyme scheme of the above line is A and B is the rhyme scheme of the above line. So next one. Pick out the rhyming words in the above lines. Rhyming words means in same kind of beat. It's a meet, street, satisfied, beside is the rhyming words in the above lines. The next one, find out the figure of speech mentioned in these lines. Metaphor. The line is metaphor. Complaining street, city of never, or satisfied river of discontent is the metaphor. This way they find the figures of speech in these lines. Next one. Next paragraph. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the names of grumble. The question is, what does the word growl mean here? Growl means make a low guttural sound. Low guttural sound. ஒரு விதமான ஒரு தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு sound. Why do they find everything amiss? Because they are unsatisfied always. Because they are unsatisfied always. Next question. How are they known? They are known by the name of grumble. எப்படி தெரியும் அப்படின்னா they are known by the name of grumble. The next question. What is the rhyme scheme of the above line? The rhyme scheme of the above line is A and B. Pick out the rhyming words in the above lines. Rhyming words is this, amiss, humble, grumble is the rhyming words. The next question. Pick out the alliteration from the above line. High and humble is the alliteration. And then third stanza. The weather is always too hot or cold. Summer and winter alike they scold. Nothing goes right with the folk you meet down on that gloomy complaining state. The first question. What is the opinion about the folk you meet down the street? The folks down the street are imperfect and they grumble always. Imperfect and they grumble always. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் எப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இம்பர்ஃபெக்ட்னஸ் அதில் ஒரு ஒழுங்கீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால தான் அவங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் அது அவங்களுடைய தாட்டுக்கு. What does the word gloomy mean? Gloomy means unclear. What is that? Gloomy means unclear. What did they scold? They scolded summer and winter. அவங்க எதையும் பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குளிர்காலத்தை பற்றியும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சம்மர் சீசனை பற்றி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. So next question. We can have some other questions. And they growl at the rain and they growl at the sun. In fact, the growling is never done, and if everything pleased them, there isn't a doubt. They had a growl that they had nothing to grumble. What do they growl at? They growl at the rain and the sun. They growl at the rain and the sun. The next question, is there growling end? No, their growling is not end. What do? If everything pleased them? If everything pleased them, they would growl that there was nothing to grumble. What is the rhyme scheme of the above line?
The rhyming scheming of above line is A, and B, B. And these are all the book back questions. So students, please make arrangement to your classwork and write it clearly. When you come to school, and surely I will ask you to make a sign. This is a very important thing. And also coming Saturday you have the slip unit test. During the time I will give you some questions from that areas. So please prepare well and do well. Thank you for watching, and we will catch you the next class. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.